வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நிழல் குடை அப்படின்னு ஒரு தமிழ் திரைப்படம், அதனுடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழா. அந்த படம் வரக்கூடிய மே மாதம் 9 ரிலீஸ் ஆகுது. அதில் ரொம்ப நீண்ட இடைவேளைக்கு பின்னால் நடிகை தேவயானி, பழைய முகம், இன்னைக்கு சின்னத்திரையில் ரொம்ப ஃபேமஸ். தேவயானி கதாநாயகனாக நடித்து, மற்றபடி விஜித் அப்படிங்கிறவர் கதாநாயகனாக நடித்த ஒரு படம் நிழல் குடை. அந்த படத்தினுடைய ஒரு ட்ரெய்லர் வெளியீட்டு விழா. அதில் இயக்குனர் திலகம் பாக்யராஜ், மற்றபடி நம்ம நாத்தாக்கா, நாம் தமிழர் கட்சி, சீமான், மற்றபடி பேரரசு, ஏகப்பட்ட பேர் கலந்துருக்கிறாங்க. நமிதா கூட கலந்துருக்கிறாங்க, கட்சி வேறுபாடு இல்லாமல். இல்லை நடிகை நடிகர் தானே, அந்த கான்செப்ட் திரையுலக பிரமுகர் கலந்து வெளியிட்டிருக்காங்க நிழல் குடை. அந்த வெளியீட்டு விழாவில் ஆர்கே செல்வமணி பேசியிருக்கார், ரொம்ப ஆதங்கமாக பேசியிருக்கார். அதாவது நல்ல படம்னு சொல்கிறாங்க, நல்ல படத்தை எடுத்து கொடுக்குறோம், மற்றபடி நல்ல படத்தை யாரும் ஓட வைக்க மாட்டேங்கிறாங்க. ஓட வைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட தேட்டரை எல்லாருமே ரெஸ்டாரண்ட்டாக மாற்றிக்கிட்டு இருந்தால் நல்ல படம் எப்படி ஓடும்? புரியுதுங்களா? தேட்டர்லாம் ரெஸ்டாரண்ட்டாக மாற்றிட்டு இருக்கிறாங்க, ஹோட்டல்களாக, மற்றபடி ஒரு டீ சென்டராக, ஒரு ரெஸ்டாரண்ட்டாக, மினி ஹோட்டலாக மாற்றிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் டிக்கெட் விற்கிறதுல இவங்களுக்கு எப்படி ஒரு விருப்பம் வரும்? கேண்டீனில் தானே விருப்பம் வரும். அப்படிங்கிறப்ப அப்போ நல்ல படம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல படத்தை கொடுத்தா இவங்க எப்படி வெற்றி அடைய முடியும்? இப்படி இருந்தால் கேண்டீனில் ஒரு விருப்பமாகும், கேண்டீன் வியாபாரத்தில் ஒரு விருப்பமாகும் இருந்தால் எப்படி நல்ல படம் வெற்றி அடையும் அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. இதில் நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய பல கருத்துகள் இருக்கு. பொதுவாக சினிமா அப்படின்னாலே வியாபாரம், அவ்வளோதான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது ஒன்றும் பெரிய ஒரு இந்த விஷயம் கிடையாது. உடனே படத்தை போட்ட உடனே நமக்கு பல கோடி வந்துவிடும் அப்படிலாம் கிடையாது. வியாபாரம் தான். உள்ளே பார்க்குறவன் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் டிக்கெட் கொடுத்து பார்க்குறவன் எடுத்தோன்னே பார்த்துட மாட்டான். யார் படம், என்ன நடித்த படம், என்ன கதை அம்சம் உள்ள படம், ஒரு 10 பேர்ட்டையாவது விசாரிப்பான். அப்புறம் சில கும்பல் இருக்கிறாங்க, சரி வந்துட்டால் ஏதோ ஒரு படத்தை பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு கும்பல் இருக்காங்க. சில பேர் செலெக்ஷனாக இருப்பான். ஆமாம், எனக்கு இவர் ஃபேன்பா, இவர் நடித்த படம் தான் நான் பார்ப்பேன், அது நல்ல கதையாக இருந்தாலும் கெட்ட அம்சமாக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி ஒரு ரசிகர்த்தனமாக, வெறித்தனமாக ஒரு கும்பல் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல விதமாக இருக்குது. அவங்களாம் எப்படி படம் பார்ப்பாங்க, வர்றாங்க, மற்றபடி உள்ளே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே நுழையிறாங்க. படம் நல்லா இருந்தால் ஆச்சு, இல்லை அப்படின்னா என்னைக்கிட இன்டர்வல் விடுறான், பார்த்துக்கிட்டே இருப்பான். இல்லை இவனா கீழே இறங்கி போய் டீ காபி பால் சாப்பிட ஆரம்பிச்சிருவான். இது எங்கள் காலத்தில் இருந்திருக்கு. ஆமாம், 1990 85 இருந்திருக்கு. நாங்களாம் கூட பலவிதமான படங்கள் பார்க்கின்ற சமயத்தில் நல்ல படம் இல்லையா, போட்டு அறுக்கிறான்ப்பா, பெரிய ரம்பம்ப்பா அப்படின்னு என்ன பண்ணுவோம், டக்குன்னு கீழே இறங்கி போய் கடலக்கொட்டை, மற்றபடி கடலை மிட்டாய். எங்கள் காலத்தில் பெரும்பாலும் டீ காப்பி அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டோம். மற்றபடி வேறு இருக்கக்கூடிய ஸ்வீட்ஸ் எதாவது வாங்கி சாப்பிட்டு அப்படியே டாய்லெட்டு பாத்ரூம்னு போயிட்டு அதுக்குள்ளே இடைவேளை விட்டுருப்பான். அவங்களுக்கு கூட பேசிக்குவாங்க, படம் நல்லா இல்லை, படம் நல்லா இருக்குது, இந்த மாதிரிலாம் பேசிக்குவாங்க. அதாவது ஒரு வியாபாரங்கிற ஒரு கான்செப்ட் தானே ஒழிய, மற்றபடி இதை தேட்டர் கான்செப்ட், திரைக்கதைகளை, இந்த சினிமாவை பெருசாக தூக்கி நிறுத்தக்கூடிய அளவுக்கு இது போட்டோன்னா நம்முடைய பெரிய பிரம்மாண்டம் வந்தக்கூடிய அளவுக்குலாம் பெரிய விஷயமே கிடையாது. பிரம்மாண்டம் இது வசந்த மாளிகை, தங்கப்பதக்கம், மற்றபடி அடிக்கிட்டே போகலாம். அன்னைக்கு அந்த பிரம்மாண்டம் இருந்தது, இன்னைக்கு அப்படி கிடையாது. ஏதோ ஒரு படம் போடுறாங்க, இசை எங்கே இருக்குன்னே தெரியல, பாடல் ஒன்று கூட சகிக்கலைங்க, பாடல் ஒன்று கூட சகிக்கல. ஏஆர் ரஹ்மான் கூட சரியாக இசையமைப்பதில்லை. என்னமோ பின்னணி இசை எல்லாரும் பண்ணிடுறாங்க, ஆனால் பாடலுக்கு இசை அமைக்கிறார்களா அப்படின்னா உண்மையிலே பூவா யாருமே கிடையாது. அது அந்த காலத்து படங்கள் தான். அந்த காலத்து படங்கள் எடுத்துட்டு அப்படின்னா ஒன்றும் இல்லை. அன்னைக்கு சிக்னலில் நிற்கிற ஒரு பையன் செல்லு வருது, ரிங்டோன் வச்சுருக்கிறான்,
நான் ஆணையிட்டால் அப்படின்னு ரிங்டோன் வச்சிருக்கிறான். இன்னொரு செல்லு வருது, உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிப்பு, கண்ணதாசன் பாட்டை வச்சிருக்கிறான். இந்த காலத்தை பாடலை வைக்க வேண்டியதானே? அந்த பையனுடைய முகத்தை பார்த்தா ஒரு 15 வயசு 18 வயசு இருக்கு, அவ்வளோதான். அப்போ இந்த காலத்தில் உள்ள இளைஞர்களுக்கே இக்கால படப்பாடல்கள் என்னவென்று புரியவில்லை, அவங்களுக்கு பிடிக்கவும் இல்லை. அது கன்ஃபார்மாக தெரிஞ்சு பல விஷயம் நான் பார்த்துட்டேன். பல இளைஞர்களெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் வாயில் முணுமுணுத்துக்கிட்டே போவாங்க. இடத்தை முணுமுணுக்கிறாங்கன்னா பழைய ரஜினிகாந்த் பாடல், கமல்ஹாசன் பாடல், கண்ணதாசன் பாடல், பாக்கியராஜ் பாடல், பாரதி ராஜா பாடலில் அன்னைக்கு ஒரு பையன் பூங்காற்று திரும்புமா, ஒரு 18-20 வயசு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் இசை பாடலை நிற்கலையாங்க. அப்படிங்கிறப்ப எப்படி அந்த பாடலை திரும்ப திரும்ப ரேடியோக்களையும் டெலிவிஷன்லையும் திரும்ப திரும்ப கேட்டால் தான் கவுண்ட் டவுன் 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 எதுவும் போடுவாங்க. அதெல்லாம் போட்டு கேட்டால் தான் தேட்டருக்கு வருவான். அது பாடல்களே நிற்கலைங்கிறப்ப என்னது கேட்கறதுக்கு என்ன ஒன்றுமே இல்லையே. இசையமைப்பாளர்களும் ரொம்ப இதில் கவனமாக இருக்கணும். ஏதோ ஸ்க்ரீன் பிளே பரவாயில்ல, பாடல்கள் ஒன்றுமே நிற்காத விஷயம். இசை என்ன எதுக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அப்படி இருக்கிற சமயத்தில் கதை ஒன்றும் இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம், டக்குன்னு தூக்கி விடக்கூடியது பாடல்கள் தான். பாடல்லே ஒன்று இல்லைன்னா திரைக்காது, ரெண்டுலையுமே ஒன்று என்ன பண்ண முடியும்? நேராக என்ன எந்திச்சு போயிடுறான், நேராக எந்திச்சு போய் எப்பா டீ குடிக்கலாம்ப்பா, இப்படி ஒரு ஏதோ ஒன்று பற்ற வைக்கிறாரு. அப்புறம் கடல மிட்டாய், பர்ஃபி, ஐஸ்கிரீம் சாப்பிட்றாரு. அப்புறம் பாப்கார்னை சாப்பிட்டு நின்றுருப்பார். தேட்டரை பெல் அடித்து அவர் பாட்டு வெளியே போயிடுவார். படத்தை பற்றி சட்டையே பண்ண மாட்டார். அந்த மாதிரி ஒரு ரசிகர்கள் உள்ள நிலைமை, இளைஞர்களுடைய நிலைமை தான் இப்போதைய நிலைமை. அப்படிங்கிற சமயத்தில் இப்போ படத்தை போட்டு ஒரு தேட்டர் உட்காந்துருக்குறாங்க, ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறப்ப அதுலேயும் காசு பார்க்க முடியல அப்படின்னா அப்புறம் எப்படி? ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க போட்ட காசு பல லட்சம் பல கோடி போட்டு ஒரு படத்தை வாங்குறாங்க, விநியோகஸ்தர்ட்டு வாங்குறாங்க, தேட்டர் அதிபர்கள் தேட்டரை ரிலீஸ் பண்ணுறாங்க. எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னா அப்புறம் எப்படி சம்பாதிக்கிறது? இப்படி தான் சம்பாதிக்க முடியும். மினி ரெஸ்டாரண்ட்டு, மினி ஹோட்டல் முடிஞ்சு போச்சு. இன்னும் சொல்ல போனால் மினி ரெஸ்டாரண்ட்டு மாதிரி இல்லாமல் பெரிய ஹோட்டலாக வச்சு, தேட்டர் மாதிரி வச்சு, சாப்பாட்டுக்கு சாப்பாடையும் சாப்பிட்டுக்க, படத்தையும் பார்த்துக்க, காசை மட்டும் கரெக்டாக கொடுத்துரு, முடிஞ்சு போச்சு. இப்படிதான் நடக்க போகுது. ஏன்னா படத்தில் ஜீவன்கள் இல்லை, பாடல்கள் இல்லைங்க. பாடல் அதாவது ஒரு படத்தில் என்னதான் கதைக்கு வசம் இருந்தாலும் அந்த பாடல்கள் நிற்கணும். பாடல் நிற்கணும். இன்றைக்கும் பாருங்கள், தங்க பதக்கம்னு அற்புதமான படம். படத்தை பற்றி பேசுவதை விட பாடல்களை பற்றி நம்ம பேசுகிறோம். ரஜினிகாந்த் நடத்த ஏகப்பட்ட படங்கள்லாம் இருக்கு. கழுகு, அப்புறம் மற்றபடி எல்லாம் முன்கை ராசின்னு போட்டு உழைப்பாளி, ஏகப்பட்ட படங்கள் இருக்கு. அதே மாதிரி கமல்ஹாசன் படங்கள், மற்றபடி எம்ஜிஆர் நடித்த பாடல் எல்லாமே இன்றைக்கும் போய்க்கணும். அப்படின்னம்னா படத்தை எத்தனை பேரை பார்க்க முடியும்? 3 மணி நேரம் படம், 2.5 மணி நேரம் படத்தை இடத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்கு. பாடல்கள் தான், அந்த பாடல்களே இன்னைக்கு இல்லையே. அப்படிங்கிறப்ப என்ன பண்ண முடியும்? அப்போதான் மக்கள் பார்க்குறான். ஆமாம், ஏதோ ஒன்று பார்த்துட்டு ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் பார்க்குறான். அதையும் ஒன்றும் இல்லையா, இறங்கி அவன் பாட்டுக்கு போயிடுறான். இது இல்லாமல் இன்டர்வெல் வேறு இருக்குது. அந்த இன்டர்வெல்ல எல்லாம் கட்டணும்ல. எங்கள் காலத்தில் கூட்டம் நிமிந்து வழியும். ஆமாம், எல்லாம் பர்பி, கடலை மிட்டாய், தேன் மிட்டாயின்னு போட்டு ஏகப்பட்டது நிரப்பி வழியும். அந்த காலத்துலலாம் ஐஸ்கிரீம் மற்ற சோர்ஸ் ரொம்ப மிக குச்சி மிட்டாய் தான் அதிகம். மற்றபடி ஒரு குச்சியில் ஐஸ்கிரீமை கொடுத்து சூப்புவோம், அவ்வளோதான். சில பேர் தம் அடிக்க ஓரமாக போயிடுவான், முடிஞ்சு போச்சு. அப்போ கல்லாவை கட்டக்கூடிய ஒரு விஷயம் தான், வியாபாரம் சம்மந்தப்பட்டதான். ஆர்கே செல்வமணி ஆதங்கப்படுறார். என்னடா அது இப்படி தேட்டர்லாம் மினி ரெஸ்டாரண்ட்டாகவும் ஹோட்டலாக மாற்றிட்டு போயிருந்தீங்கன்னா அப்புறம் படத்தை அவங்க பார்ப்பான் அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான். பட் போட்ட காசை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஆர்கே செல்வமணி எந்த ஒரு தகவலும் கொடுக்கலையே. போட்ட காசை எப்படி எடுக்கிறது? சாதாரணமாக ஒரு 20 நாள் ஓடினா கூட போதும், போட்ட காசை எடுத்துலாம், அதுக்கு மேலே லாபத்தையும் பார்த்துடலாம். இருந்தால் அது ஓடணும்ல. பலவிதமான புதுவிதமான படங்கள் வந்தாலுமே கூட ஸ்க்ரீன் பிளே நிற்கிது. சில படங்களில் ரெண்டுமே நிற்கல. அப்படிங்கிறப்ப பாடல் நிற்கல, ஸ்க்ரீன் பிளே நிற்கிறப்ப என்ன பண்ண முடியும்? கல்லாக கட்டிட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்கேனப்பா, இதில் வாங்கினோம்ப்பா, ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு படம் வாங்கினோம், மற்றபடி சைடில் ஒரு கல்லாக கட்டினோம், ஒரு 8 லட்சத்துக்கு மேலே வந்துச்சு, பரவாயில்ல, 1,50,000 மேலே நஷ்டம்ப்பா, மற்றபடி ஒன்றும் கிடையாது. எப்படியோ சினிமாவில் போட்ட காசை நம்ம ஹோட்டலில் எடுத்துட்டோம், ரெஸ்டாரண்ட்டில் எடுத்துட்டோம், மற்றபடி தீம் பார்க் மாதிரிலாம் சில தேட்டரில் செட் பண்ணி வச்சுருக்கா குழந்தைகளுக்கு.
அந்த நேரத்துக்கு அந்த தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் வந்து ஒரு 20-25 நிமிஷம் வரைக்கும் இதுக்காக விடுறாங்க. குழந்தைகள் தான் சர்றன்னு ஓடுறது, ஒடியாடுறது, மற்றபடி வந்து விளையாடுவது, பொம்மைகளை விற்று இதுக்கெல்லாம் வந்து 50 ரூபா 100 ரூபா வசூல் பண்ணுறாங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு, ஒரு 5 நிமிஷத்துக்கு. அந்த வகையில் நிறைய சம்பாதிக்கிறாங்க. எல்லாம் கலந்து தான் இன்றைக்கி வந்து வியாபாரமாக ஒரு தேட்டர் வியாபாரமாக போச்சு, சினிமா உலகமாக போச்சு. அன்றைக்கி அப்படி இல்லை, சினிமா மட்டும்தான் ஒரு தேட்டர். இன்றைக்கி அப்படி எல்லாம் கலந்து பார்க்கக்கூடிய, அதுக்குள்ளே சினிமாவை நுழைக்கக்கூடிய விஷயமாக தான் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய, மற்றபடி வந்து ஆர்கே செல்வமணி போன்ற ஆதங்கப்படும் எந்த அர்த்தமும் கிடையாது. ஆமாம், அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாடல்களை நல்லா எழுத சொல்லுங்கள், பாடல் இசையமைக்க சொல்லுங்கள். நல்ல கதை வசனம் இருக்குது, அதில் கருத்து மாற்று கருத்து இல்லை. சில படங்களை என்னன்னே தெரியல, புது புது முகங்களாக வந்தாலுமே கூட பாடல்கள் நிற்கிற அளவுக்கு பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் வந்து அந்த ஒரு பாடலை கேட்டாங்கன்னா உடனே நேராக தேட்டருக்கு வருவான். பாடலே இல்லைங்கிறப்ப ஒவ்வொருத்தரும் வந்து சினிமா காட்சியை பார்த்துட்டு தேட்டர் வர முடியுமா? ஆர்கே செல்வமணிக்கு சொல்லிக் கொள்வது இது ஒரு வியாபாரம். அந்த காலத்தில் வந்து சினிமாவை மட்டுமே நம்பிய வியாபாரமாக இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை, சினிமா வியாபாரம் படுத்து விட்டு. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் பல தேட்டர்கள் இன்னும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறதே வந்து உண்மையிலே மகிழ்ச்சிக்குரிய விஷயம்தான். பாருங்க, பல இது பிருந்தா, பெரம்பூர் பிருந்தா அவுட்டு, மற்றபடி இங்கே சந்திரன் சூரியன் கான்செப்ட், மற்ற ஷோ எல்லாமே மூடு விழா இடித்து காம்ப்ளெக்ஸ் கட்டாகிட்டு இருக்காங்க, கட்ட போகிறாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் நாங்களாம் வந்து பெரம்பூர் பிருந்தாவில் ஏகப்பட்ட படம் பார்த்துருக்கோம். இன்றைக்கெல்லாம் வந்து அந்த பிருந்தா தேட்டர் நினச்சா ரொம்ப மனசு வருத்தமாக தான் இருக்குது. தேட்டரே கிடையாது, மூடு விழா போட்டாச்சு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எப்படி அப்புறம் போட்ட காசு எடுக்க முடியும்? இன்றைக்கெல்லாம் வந்து தேட்டர் இருக்குதுங்கிற பெரிய விஷயம். ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டு அவன் பாட்டு வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு உட்காந்துருக்கிறான். என்னமோ இந்த வகையில் நாம் சொல்லிக் கொள்வது, ஆர்கே செல்வமணி போன்ற தயாரிப்பாளர்களுக்கு மற்ற இயக்குனர் சொல்லிக் கொள்வது, இன்னும் சினிமாவுக்குள்ளே வந்து பாடல்களை ஜம்முன்னு கொண்டு வாங்க. அதே நேரத்தில் வியாபாரங்கிற ஒரு கான்செப்ட் வரக்கூடிய சமயத்து எல்லாமே இருக்கத்தான் செய்யும். அதில் வந்து சினிமா ஓடுதான்னு மட்டும் பாருங்கள், மற்றபடி எதையும் பார்க்காதீங்க. ரொம்ப கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அப்புறம் உங்களுக்கும் தியேட்டர் அதிபர்களுக்கும் பிரச்சனை வர நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.